ஃபுல்லாவே இன்னைக்கு என்ன பிளான்? இது ஃபுல்லா இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ண போறேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்குலாம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுல, சரி இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிப்போம். இங்கெல்லாம் கொஞ்சம் வந்து ஓப்பன் பண்ணி இந்த கிரீஸ் எல்லாம் அடிச்சு இப்படிலாம் இருக்கு. ஸோ கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆதியை போய் பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கு பிளான். ஓகே ஓகேவா? க்ளீன் பண்ணிடலாம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ற ப்ளீஸ். ஓகே. இப்படிதான் யூஷுவலான டே இருக்குமா? யூஸ்வலாலாம் இப்படிலாம் இருக்காது. நான் காலையிலே அப்படியே கீழே சிந்துச்சுன்னா அப்படியே தொடச்சிருவேன். ஒரு வாரமாக ரெஸ்ட் இல்லை, அதனால இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறேன். இங்கே ஸ்விட்ச் போர்ட்லலாம் நிறைய அழுக்கு இருக்குது. இந்த ஸ்விட்ச் போர்டில் எவ்வளோ அழுக்கு இருக்குது. ஸோ இந்த ஸ்விட்ச் போர்டு அழுக்கெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். கடை இதெல்லாம் கிளியர் வச்சு எடுத்து வைக்கிறேன். இது ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடலாம். அப்போ இங்கெல்லாம் தொடச்சா திருப்பி அதனாலேயே விழும். ஸோ ஈஸியாக இருக்கும். அதனால அதை ஏன்டி எடுக்கிறேன்? எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லாகவே இங்கே பாரு எப்படி இருக்கு பாரு. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணிட்டா நல்லா இருக்கும். இந்த இதுதான் எனக்கு யூஸ் பண்ணுவேன். இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டா ப்ளீஸ். ஓப்பன் பண்ணி இதை கொஞ்சம் போட்டுட்டா முடியுதா? வலிக்குதா? ஈஸியாக தான் இருக்கு. எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது தெரியவே இல்லைல்ல. ஆனால் உனக்கு அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சா நல்லது. ஃபஸ்ட்டு தொடச்சிருவோமா? தொடச்சிட்டதுக்கப்புறமா க்ளீன் இது பண்ணணுமா? ஃப்ரிட்ஜையும் துடைக்கணும். ஹெல்ப் பண்ணு. இன்னைக்கு வந்து இதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா கொஞ்சம் ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு போட்டிருக்கு. ஸோ ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்காக தான் இன்றைக்கி இதை யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு உடம்பு வந்து ரொம்ப சரியில்லாமல் இருக்கா. ஆனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அதுக்காக இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுலேயே போட்டிருக்கு ஜஸ்ட் ஸ்ப்ரே அண்ட் வைப் அப்படின்னு. ஸோ கிச்சன் ஆயில் ஸ்ட்ரெயின்ஸ் தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன். ஸோ சூப்பராக எடுக்குதா இல்லையா பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி ஆயில் ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும்னா கை பயங்கரமாக வலிக்கும். இது வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரேன்னு போட்டிருக்காங்க. பார்ப்போம் இது எடுக்குதா இல்லையா அப்படின்னு. வந்து இந்த ஏரியா மட்டும் க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா இதை துடைக்க போகிறேன். உள்ளெல்லாம் இன்னொரு நாள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை இது வந்து போகாது. இது டைல்ஸ்லேயே இருக்கு போல. க்ளீன் பண்ணிடுவோமா? ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மேலே தொடச்சிட்டு என்ன அப்படி வழிஞ்சு மோசமா இருக்கு. இன்னும் ரொம்ப நல்ல டீப் க்ளீன். அழுக்கு போதா? போகுது. எல்லாம் ஆல்ரெடி டைலே நாஸ்தி. இதில் இருக்கிற ப்ராடக்டே நான் இப்படி தொடச்சிக்கிறேன். ஓகே. எவ்வளோ நேரம் ஆகும் தொடச்சி முடிக்க? 1 மணி நேரம். ஏன்னா நான் இது மட்டும்தான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். உள்ளே க்ளீன் பண்ண போகிறதில்ல. மேலே இருக்கிறது மட்டும் க்ளீன் பண்ண போகிறேன். உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணறதுக்கு எனக்கு தெம்பு கிடையாது. அதுக்குள்ளே அது வேற வந்துருவான். அவனை வேற பார்க்கணும்ல. இன்னைக்கு அவனுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்? நேற்று ப்ராக்லி பைட்ஸ். இன்னைக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அவன் ரொம்ப நாளாக எனக்கு டோனட் வேணும்னு கேட்டே இருக்கான். ஸ்விட்ச் போர்டு சூப்பர் ஆயிடுச்சு. பட் இந்த பேக்ரவுண்ட் டைல்ஸ் இருக்கு. இது என்ன எதனால இப்படி ஆயிருக்கு? இது ஏதோ ஃபர்ஸ்டே ஒரு ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு. இல்லை ஸ்ட்ரெயினான டைலா? டைல் எல்லாம் ஃப்ரெஷ் தான். அதுக்கப்புறமா ஏதோ ஒரு ஜூஸர்லேருந்து ஏதோ ஒன்று அடிச்சு தெரிச்சு. இல்லை இது
உள்ள துடைக்கும் போது நீ எனக்கு ஹெல்ப் பண்ற, ஓகேவா? எல்லாத்தையும் எடுத்து வச்சு. எப்போ? போயிடுச்சுடா, சூப்பர். நான் போகாதோன்னு நினைச்சேன். ஏன்னா டெய்லி படுற அழுக்கு உங்களை ஸ்க்ரீன் பண்ணல. இங்க இது படுத்துல, புகை படுத்துல, அதனால என்ன தெரிகிறது? தெரியும், உங்க ஃபேமிலி மொக்க ஜோக்கு அது. கொஞ்ச நேரம் ஊறட்டும், கொஞ்ச நேரம். ஃபர்ஸ்டே எடுத்து வச்சிருக்கலாம்ல. எடுத்து வச்சுக்கலாம். கடை தொடச்சிடுற ஆர்வத்துல நான் வந்து எடுத்து வைக்காம விட்டுட்டேன். பரவாயில்ல, அப்படி சொன்னி ஏன்டா வெண்ணெய் நீ எடுத்து வைக்க. பாரு, ஒரு வாரத்துல எப்படி இவ்வளவு கங்காவி கருப்பாகுதுன்னே எனக்கு ஒண்ணும் புரியல. 1 week தான் துடைக்காம. ஸ்விட்ச் போர்டெல்லாம் பாரு, க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஏரியா என்ன இது? கையிலே ஏதோ ஆயிருக்கு. இப்போ இவ்வளோ நேரம் அடிச்சு அது ஊர் இருக்கும். இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணணுமா? எனக்கு கண்டிப்பாக ஸ்டூல் வேணும். ஆஹா, சமைய போதேடா. தெரியுதா? கை வலிக்க போகுதுன்னு நினைச்சேன் நான். சூப்பர். என்ன தெரியுது, அடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டு பண்ணா நல்லா சூப்பர் பளபளன்னு கையோட வந்துட போகுது. அவ்வளோ சூப்பரா க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் நான். எது ரொம்ப கஷ்டம் கொடுக்கும்னு நினைச்சனோ அதை ஈஸியா துடைத்து விட்டேன். ஓகே. நான் வேலை செய்யறதும் எனக்கு அவ்வளோ சிரிப்பா இருக்குது. பேசுங்க. ஏன் இப்போ சிரிச்சுட்டு இருக்க சொல்லு. நான் எப்படி சரி என்ன சிரிச்சேன்? இந்த இடுக்கு எல்லாத்தையும் நான் இப்படி தான் பண்ணுவேன்.
இதுக்கு கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கானா இன்னைக்கா ஃபீலிங் இருந்திருக்கா? டெய்லி இருக்கு எனக்கு. ஏன்டா கல்யாணம் பண்ணும்? இது என்ன எப்பயாவது தோணிருக்கா? எப்பவும் தான் தோணுது. இதுல இருந்து என்ன புரியுது? எஸ்பெஷலி யங் அன்மேரிட் பர்சன்ஸ், மேரேஜ் இஸ் அ ட்ராப். எல்லாருக்குமே தான். இந்த மாதிரி எல்லாம் உங்க லைஃப் ஆகணும்னா இப்படி எல்லாம் ஆகக்கூடாதுன்னா அவ்வளோ மாதிரி உங்க லைஃப் ஆகக்கூடாதுன்னா கல்யாணம் பண்ணிக்காதீங்க. என்ன தொடக்க விட்டு நானா தொடக்க சொன்னேன்? பின்ன ஃபுட் பாய்சன் ஆகும்ல, ஏதோ ஒண்ணுக்கு ஏதோ எதனால ஃபுட் பாய்சன் இருக்குமா? க்ளீன் பண்ணி வைக்கிறது நல்லது. நீ பாரு இப்பதான் ஊறி இருக்கு. இதை தேய்ச்சிருவோமா? வருது இது இந்த இதனாலதான் மெட்ரோ போடுறாங்களே, என்னதான் மூடி வச்சாலும் பயங்கர டஸ்ட். ஒரு நாள் பெட்ரூமை கூட க்ளீன் பண்ணோம். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு, ஓகேவா? காது கேட்கலையா? கேட்காது. வேலை செய்யணும்னா கேட்காது. என் வேலை யாருமா பார்ப்போம்? அதையும் நீ தான் பார்க்கணும், ஹெல்ப்பும் நீ தான் பண்ணணும். அப்புறம் எதுக்கு குடும்ப தலைவர்னு இருக்கே? இப்போ வந்து மேலே ஃபுல்லாக தொடச்சிட்டேன், பளபளன்னு இருக்கு. இப்போ கீழே ஃபுல்லாக தொடக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் இருக்கு. துடைப்போமா? இந்த பக்கம் நான் துடைப்பேனா, அந்த பக்கம் ராகுல் துடைப்பேனா? ஓகேவா? ஓகேவா ராகுல்? நான் வீட்டை விட்டு வெளில போறேன். வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணணும்னா வீட்டை விட்டு வெளில போறேன். கல்யாணம் பண்ணிக்க கூடாது. வாட் இஸ் திஸ்? கமெண்ட் செஷன் என்னை பத்தி பார்க்க போகுது. சொல்ல போனா இது நல்ல ஈஸி ஆகிடுச்சு. வேலையை நல்லா ஈஸியா தொடச்சிருச்சு. அதை துடைக்கலப்பா, ஈஸியா வந்து துடைக்கிற அந்த ஸ்ட்ரெயினை ஈஸியா. ஆமா கஷ்டம். நான் இதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு நினைச்சேன். இப்போ இது நல்லா ஆயிடுச்சு. யாராவது கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதையும் சேர்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கும் ஏன்னா இங்க புடிச்சு ரெண்டு பக்கமும் ஓவர் அழுக்கு. அப்புறம் இதுலயும் நிறைய இது நான் அடிச்சு வச்சிடறேன். அடிச்சுட்டு அதுக்கப்புறமா குடிச்சு ஊறட்டும். 2 நிமிஷம் ஊறிச்சுன்னா சூப்பரா வந்து மட்டும் முடிஞ்சிடுச்சா? இது முடிஞ்சிச்சு. இன்னும் இவர் ஒருத்தர் தான் இருக்காரு. எப்படி இருக்கு பாரு, தெரியுதா உனக்கு டிஃபரன்ஸ்? நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. சூப்பர். ஸ்விட்ச் போர்ட்ஸ்லாம் பளபளன்னு ஆயிடுச்சு. ஆமா, இந்த டைல்ல இருக்கிறது வந்து ரொம்ப வருஷமா இருக்கு ஸ்ட்ரெயின். அது மட்டும் போல டைல் உள்ளே இருக்கிறது. ஆனா இங்கெல்லாம் பாரு எவ்வளவு இங்க பாரு எப்படி க்ளீனா போயிடுச்சு. இது க்ளீன் ஆயிடுச்சு. சிம்னி செம்மையாயிடுச்சு. நோ டர்ட். இப்போ இது வந்து என்ன சொல்லிடுறேன், வந்து இதுதான் இப்போ ஹேண்டில் இங்கே தான் நிறைய இருக்கும். இங்கே தானே ஓப்பன் பண்ணுறோம் பிடிச்சி. என்கிட்ட சொல்லிட்டேன்ல தொடக்க சொல்லிட்டு. அப்போ நீ தொடச்சிருவேன். ஷட்டப். சும்மா இப்படி கார் ஓட்டும் போது நீ எப்படி ஓட்டுற, நீயே ஓட்டு, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? நாங்களாம் அப்படிதான் பண்ணுவோம். அப்புறம் எதுக்கு பொண்டாட்டின்னு இருக்கோம்? நாங்களாம் நீ தான் அப்படி பண்ற. அது அப்புறம் எப்படி பொண்டாட்டின்னு சும்மா இருக்க முடியுமா? ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நாங்கள் கொடுக்க தான் செய்வோம். நல்லா தொடங்க ப்ளீஸ். சூப்பராக ஃப்ரிட்ஜையும் துடைத்து முடிச்சாச்சு. க்ளீனாக இருக்கா? அப்படியே பளபளன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிம்னியும் சூப்பராகிடுச்சு. கீழேயும் ஃபுல்லாக தொடச்சிட்டேன். ஃபுல் க்ளீன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள்.
ஸோ இதை வச்சு தான் தொடச்சேன். நல்லா துடைக்குது, நல்லா இருக்குது, ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. ஸோ க்ளீன் ஆகிடுச்சு. ஒரு வாரத்துக்கு க்ளீன் பண்ணணும் அவசியம் இல்லை, அப்பப்போ தொடச்சிக்கிட்டா போதும், நல்லா ஆயிடுச்சு. ஸோ சூப்பர் க்ளீன். ஸோ க்ளீனாக ஆச்சுனால எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு, பார்க்கவே அழகாக இருக்குல்ல. கண் திஷ்டி சுற்றி போட்டலாம். சுற்றி போட்டாச்சு, சூப்பர் ஆயிடுச்சு. ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிடணும். மிக்ஸியும் மேலெல்லாம் கொஞ்சம் அடிச்சு தொடச்சு பார்க்கலாம். ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கரையாக தான் இருக்கு. வச்சுருவோமா? ஃபைனலாக எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் தொடச்சிட்டு. ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு க்ளீன் பண்ணி முடித்தாலே என்ன ஒரு நிம்மதி. அப்பாடா, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் ஆதியாவை போய் கூப்பிட்டு வரணும். அதுக்கப்புறம் எங்கேயா வெளில போகலான்னு நினைக்கிறோம், பார்க்கலாம். ஒரு வழியாக கொஞ்சமாச்சும் க்ளீன் பண்ண முடிஞ்சுது. ஃப்ரிட்ஜு ஃபுல் க்ளீன், மேலே ஃபுல்லாக சூப்பர் பளபளன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுவும் ஃபுல்லாக சூப்பராகிடுச்சு. மற்றபடி எனக்கு இப்போ இது மட்டும்தான் மாட்டணும். இப்போ வந்து சிம்னி தான் நான் ரொம்ப நேரம் பயந்தேன், ரொம்ப இதுவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. ரொம்ப இது துடைக்கும் போது தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஏன்னா ரொம்ப அழுக்காக இருந்தது, மேலே அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போட்டு. சூப்பர் க்ளீன், சூப்பராகிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இங்கே இதுதான் மாட்டணும், அது காய வச்சுருக்கேன். அது காஞ்சதுக்கப்புறமா இங்கே எடுத்து மாட்டிக்கலாம். எப்படி இருக்குது க்ளீனிங் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இப்போ என்ன வேலைன்னா, இப்போ போயிட்டு நல்லா குளிச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஆதியை கூட்டிட்டு எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ராகுல்கிட்ட சொல்லி எங்கேயாவது வெளில போகணும். ஸோ வெளில போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ ராகுல்கிட்ட கேட்டேன் எங்கேயாவது வெளில போகலாமா அப்படின்னு. ஸோ எங்களோட ஃபேவரட் கடைக்கே நாங்கள் இப்போ போய் கொஞ்சம் வந்து ஜூஸ், அப்புறம் வந்து ஷவர்மா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வரலாம். ஆதியை போய் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போய் அவனை கூப்பிட்டு போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ போகலாமா? ஓகே, நான் இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு வந்து ராகுல் வந்து எனக்கு ட்ரீட். ஓகே, உனக்கு வந்து நீ லக்கி. ஏன்? ஏன்னா என்னோட கிளையண்ட் 2 பேர் கிளாஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க, அதனால போறோம். ஆமாமா, அதான் மெயின் திங். நான் கேட்டப்போ இல்லை எனக்கு கிளாஸ் இருக்கு, கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். வீட்டில் போடுவோம்ல யூஸ்வலாக, அதுதான் போட்டேன். ஆனால் என் நல்ல நேரமும் என்னமோ அவங்க கிளாஸ் வந்து கேன்சல் ஆகிட்டதுனால எனக்கு ஆஃபர் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஆதியோட ட்ரெஸ் ஒன்று எடுத்துட்டு அப்படியே கிளம்பி அவனை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே அந்த கடைக்கு போகலாம். வாங்க. என்ன என்னது ஸ்பீட் கார்டா? இது விசிட்டிங் கார்டு மாதிரி இருக்கு. ஆமாம், அவனுக்கு தெரியாமல் சொல்லு. ஜோ போலாமா? ரெடி. அவன் தான் அவனோட பதிலே சொல்ல கூடாது. நீயும் நீதான் போலீஸ், நீதான் லைன். என்னாச்சா? சாதிச்சிட்டியா? போறோம், எதுவும் கேட்காம இருந்தா சரி.
என்னவா? ஓ எரேசர் அதுல. புதுசா கண்டுபிடிச்சிட்டாமா. என்னது? டேப் வச்சுடும், டெக்கரேட்டிவ் டேப்பா வச்சுடு. எதுக்கு 2? ஏன் 2? ஒன்று எடுத்துக்கோ. ஓகே இப்போ டேடி கிட்ட போய் நீ வந்து நோட் தானே கேட்ட, நோட் போய் வாங்கிக்கோ. போ நான் எடுத்துக்கிறேன், பில் நான் எடுத்துக்கிறேன். பார்த்து எடுத்துக்கோ. வா. அவங்களுக்கு நைஃப் என்ன பண்ணுவேன்? இதை வாங்கிக்கோ, அதை வாங்கிக்கோ. வாட்டர் மெலன் கட் பண்ற நவீன மிஷின். என்னடா கிழிச்சிட்டு இருக்கு? வாங்கினதெல்லாம் கிழிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் மொட்டை தலை. என்னத்துக்கு ஒரே ஹகியா இருக்கு? என்ன ஹகியா இருக்கு? என்னவா? ஓ அதுக்காக நீ ஸ்டாம்ப் வாங்கி கொடுத்தியா? சாப்பிட்டாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். கிளம்பிட்டு அவர் கொஞ்சம் சொல்லித்தர வேண்டிய வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். இருந்தாச்சா? குட் நைட் டாட்டியா குட்டி. பார்த்து சொல்லு அம்மாவை. குட் நைட்.